இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்போர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இம்போர்ட் கீவேர்டு வந்து இம்போர்ட். C++ல எப்படி நம்ம இன்க்ளூட் conio.h studio.h அப்படிலாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி பைத்தானுக்கு வந்து நம்ம இம்போர்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். இது வந்து நிறைய இன்பில்ட் இம்போர்ட்ஸ்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேத் அப்படின்னு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா மேத்னு வந்து ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். என்னென்னா இம்போர்ட் மேத் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஸ்கொயர் ரூட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. மேத்துக்குள்ள ஸ்கொயர் ரூட்னு இருக்குது. நார்மலாக இந்த ஃபங்க்ஷன் வராது. இந்த இம்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஸ்கொயர் ரூட்டுன்றது மேத்க்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ மேத் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு மாடியூல். அந்த மாடியூலில் நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்க்கலாம். இப்போ 25 கொடுத்துருக்கேன். இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட்ன்றது ஃப்ளோட் வேல்யூ எடுத்துக்குது. அதனால நமக்கு 5.0 வருது. இப்போ இந்த மேத் இம்போர்ட் மேத் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேத்தில் இருக்கக்கூடிய மொத்த லைப்ரரியுமே அது வந்து எல்லா ஃபங்க்ஷனையுமே இம்போர்ட் பண்ணிடும். சிமிலர்லி நம்ம மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மேத் இம்போர்ட் பண்ணிட்டு மேத்ன்னு டாட் வச்சுட்டாலே நமக்கு அதில் இருக்க எல்லாமே வந்துடும். பார்த்தீங்கன்னா காசு, சைனு, ஃபேக்டோரியல்ஸ் கூட இருக்குது. ஃபேக்டோரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக அதுக்குன்னு ஃபங்க்ஷன் எழுதணும். அப்படி ஃபங்க்ஷன் எழுதலை அப்படின்னா நம்ம இந்த இம்போர்ட் மேத் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதான் 25 ஃபேக்டோரியலோட வேல்யூ. மேத் அப்படின்றது வந்து நமக்கு சின்னதாக இருக்குது. அதனால் அந்த மேத்னு யூஸ் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி மல்டி ப்ராசஸிங் அப்படின்னு ஒரு மாடல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டைமும் நம்ம மல்டி ப்ராசஸிங் டாட் அப்படின்னு வச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அந்த கீவேர்டு நேம் ஆஸ் எம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ எங்கெல்லாம் நம்ம எம் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் அது வந்து மல்டி ப்ராசஸிங்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸை வந்து நம்ம காட்டும். பார்த்தீங்கன்னா இது எம் டாட்னு வச்சாலே இதெல்லாம் மல்டி ப்ராசஸிங்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸு. இதே மெத்தடை நம்ம இம்போர்ட் மேத்தஸ் எம்னு யூஸ் பண்ணோம்னா இந்த எம்மு தான் இங்கே யூஸ் பண்ண முடியும். மேத் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மேத்தை தான் நம்ம எம்னு இம்போர்ட் பண்ணிக்கோம். பார்த்தீங்கன்னா எரர் காட்டுது. மேத் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு எரர் காட்டுது. இப்போ நம்ம மேத்தை வந்து எம்னு இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ நம்ம எம் டாட் ஸ்கொயர் ரூட் எம் டாட் ஃபேக்டோரியல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதே போல் இப்போ எம் டாட் அப்படின்னு வச்சாலே அது ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? இவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குது. எனக்கு இவ்வளோ ஃபங்க்ஷனும் இம்போர்ட் பண்ணணும்னு தேவையில்லை. எனக்கு முக்கியமான தேவை வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஃபேக்டோரியல் மட்டும்தான். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு தான் ஃப்ரம்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மேத் இம்போர்ட் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் தேவைப்படுதோ அந்த ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரம் மேத் இம்போர்ட்னு அடிச்சிட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு காட்டிடும். இதை வந்து நம்ம கமா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த எம்மும் தேவையில்லை, மேத்தும் தேவையில்லை. ஏன்னா நம்ம டேரெக்டாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸ்கொயர் ரூட்டையே. அதனால நம்ம டேரெக்டாக ஸ்கொயர் ரூட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ மேத்து மல்டி ப்ராசஸிங் அதெல்லாம் இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய பைத்தானுடைய மாடல்ஸ், இன்பில்ட்டாக இல்லாத பைத்தானுடைய மாடல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம டாக்கர் ஃபைல்ஸ் எல்லாம் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பைத்தான் டாக்கர்ஸ் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாதிரி மாடல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னா அதுக்கு பிப் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அது வந்து நீங்கள் ப்ரோக்ராமில் அடிக்க முடியாது. இந்த மாதிரி டெர்மினல்ஸில் போயிட்டு அடிக்கலாம். இப்போது நான் இந்த பிப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்னென்னலாம் பைத்தான் லைப்ரரி இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்ற லிஸ்ட்டு வரும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ லைப்ரரிஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ இதில் நான் புதுசாக ஏதாவது எனக்கு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு பிப் இன்ஸ்டால் மாடியூலுடைய நேம். உதாரணத்துக்கு நான் டிடிகேட் தீம்ஸ்லேயே மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா டிடிகேட் தீம்ஸ் சார். இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு வருது. ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகலை இந்த டிடிகேட் தீம்ஸ் அப்படின்னா அது வந்து ஆன்லைனில் போயிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேத்தில் வந்து நம்ம நிறைய இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா மேத்தில் வருது. ஃபேக்டோரியல், சைன், டிகிரிஸ், பைன்ற வேல்யூ நமக்கு தெரியல 3.14 அந்த பை. ஸோ இது வந்து சைன் ஆஃப் சம்திங் அப்படின்னு கொடுத்தோம்னா அது ரேடியன்ஸில் தான் எடுத்துக்கணும். அந்த ரேடியன்ஸ் வந்து நம்ம டிகிரிஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிகிரிஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது.
இது எல்லாமே மேத்துக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இவ்வளோ ஃபங்க்ஷனையும் நம்ம கம்மா போட்டு தனித்தனியாக இம்போர்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஸ்டார் இம்போர்ட் பண்ணி. ஸோ ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னா இந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மேத்தில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுமே தனித்தனியாக இம்போர்ட் ஆகிடும். ஸோ நம்ம மேத் டாட்னு எல்லா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. அதே போல் இந்த இடத்துல பெருசாக லென்த்தாக வரணுன்ற அவசியம் இல்லை. இதுதான் ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஸ்டார் அப்படின்றதுக்குள்ள மீனிங். ஸோ இவ்வளோ தான் பீப் ஃப்ரம் அண்ட் இம்போர்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.